நாட்டில் இவ்வளோ கோடி ரூபாய் சொத்து இவங்க கிட்ட தென்னகத்து அம்பானிகள்ன்றது வெளியில தெரியுது பாருங்க. உண்மைதான். ஒரு முறை பில்கேட்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்திருந்தாரு. அப்ப அவரே விருப்பப்பட்டு சந்திக்கணும்னு நினைச்ச ஒரு நபர்னா அது வந்து கலாநிதி மாறன் தான். இந்தியாவுல அவ்வளவு பெரிய ஒரு பிசினஸ் மேனா அவரு பார்த்தது கலாநிதி மாறனா தான். இல்ல அதுதான் சாய்பாபாவே வந்தார்ல கருணாநிதியை பார்க்க. அதுக்கு என்ன பின்னணின்னா இந்த கேடி பிரதர்ஸனுடைய டிவி தான் செல்வாக்கு. இல்ல சாம்ராஜ்யம் தயாநிதி அம்மா வந்து சாய்பாபா காலில் விழுந்து கும்பிட்டாங்களே அதே. ஐயா ஸ்டாலின் கூட பருப்பி போருக்குனாரு. என்ன பண்ண பருப்பி கலர் மிட்டாய். அது வந்து எங்களை மாதிரி பசங்க தமாசா பேசிக்கும். கீழே ஏதோ பருப்பி கிடைக்குது பாரு அப்படின்னு சொன்னா கால விழுந்தது சொல்லியா அக்க போற தம்பி இதெல்லாம் வந்து தம்பி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாருன்னு சொல்லு. பருப்பி பொறுக்குனாருன்னா இது என்ன கொஞ்சம் ட்ரெண்டுக்கு வாங்கினேன். முதலமைச்சரை போய் நீங்க அப்படி சொல்லக்கூடாது இல்ல. அதுதான் கொஞ்சம் அன்னைக்கு இல்ல இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிறதுனால இல்ல தம்பி என்ன சொல்றாரு, அமெரிக்கா வரைக்கும் செல்வாக்கு உண்டு. அங்க ஏதோ பங்களாங்களா கட்டுற ஒரு குரூப் இருக்கு போல. சரி, இங்க இருந்து அங்க உள்ளவனுக்கு இங்க இருந்தே டைரக்ஷன் போயிருக்கு. அந்த அளவுக்கு ஆட்கள் இருக்கு அமெரிக்காவில். புரியுது. அதுதான் தம்பி விளக்கமா. இந்தியாவுடைய ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய கேடி பிரதர்ஸ் தப்பா நினைச்சிடாதீங்க. இந்த கேடிவி தானே சொல்றீங்க? கேடி பிரதர்ஸ், கலாநிதி தயாநிதின்றது கேடி பிரதர்ஸ். நீங்க அந்த கேடிக்கு போயிட்டீங்கன்னா நான் என்ன மாட்டி விட ரெண்டும் ஒண்ணுதான். சும்மா இருப்பா நீ வேற. அதான் வந்திருக்கிறேன் சென்னைக்கு, அதுக்குள்ள திரும்ப ஏன்னா கலவரம் ஒண்ணு போல. நான் சொல்றது கலாநிதி தயாநிதின்றது கேடி பிரதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க சுருக்கமா. வந்து எவ்வளவு சொத்து இவங்க கிட்ட இருக்குது. தாத்தாவே மஞ்ச பையோட வந்தவர். அப்பா அது பிற்பாடு என்ன சம்பாதிச்சிருப்பான்னு தெரியும். எப்படியா அவ்வளோ சொத்து இத்தனை கோடி லட்சம் கோடின்றாங்களே அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வச்சுன்னு திணறுது. இப்போ சரி இவ்வளோதான் இருக்குது, சரி பாதியாக பிரித்து தொலைச்சிக்கிறீங்களான்னா அதுவும் கிடையாது. இல்லை பஞ்சாயத்து எங்ககிட்டே வேற கொண்டு வரீங்க. தமிழ்நாட்டு மக்கள்கிட்டே வந்து இடுப்பில் இருக்கிறத உருவிட்டு என்ன நம்ம பாக்கெட்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து விட்டு நம்மகிட்டே பஞ்சாயத்து நம்ம வயிற்றுச்சலாக இருக்குல்ல. இந்த கூட்டம் தமிழ்நாட்டு மக்களை எந்த அளவுக்கு ஏமாத்தி இருக்கு, மொட்டை அடிச்சிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே. ஐயா ராசா உங்களுக்கு வண்ண தொலைக்காட்சி கொடுத்தாரு அரசு செலவுல. பின்னாடி கேபிள் கனெக்ஷன் ஒண்ணு கொடுத்து அது வழியா 100 ரூபாய் உருவிட்டு நம்ம தலையில டிவி விட்டு காசு அப்படி உருவிட்டு இருந்தான்னு சொன்னா அதான் காரணம். அரசு இவர் கொடுத்த இலவச தொலைக்காட்சியால அரசாங்கத்துக்கு கடன் ஏறிச்சு. அந்த கடனை அடைக்க முடியாம வரி ஏற்றி அந்த சும்மா நம்ம தலைமையில விழுந்துச்சு. அந்த காசு ஏது பணம் ஏது தெரியுமா? திராவிடங்க சொல்றாங்கல்ல தாழ்த்தப்பட்ட மக்கள்ன்றதுக்காக மத்திய அரசு சிறப்பு உட்கூறாய்வு நிதின்னு அனுப்புது வருஷம். அதுல வந்து அந்த மக்களுக்கு கல்விக்கான எஜுகேஷனுக்கான செலவெல்லாம் பண்ணணும் போகணும். அதுல இருந்து ஒரு 400 கோடி எடுத்து போட்டு இலவச டிவி கொடுத்தது. ஊராவுக்கு நெய்ய கொண்டாட்டி கைய புரியுது இல்ல.